போன எபிசோடில் டிஜேவும் ஆலிவும் கிளப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. மெக்கேலா ஜீக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறான்னு சந்தேகப்படுறா. பென் கேல்கிட்டையும் ஆலிவ்கிட்டையும் நீங்கள் 2 பேரும் எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆலிவ் அதுக்கு ஒத்துக்காமல் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. சான்வியோட அப்பா சான்வி மீட் பண்ண வராரு. அப்போ அவர் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பென் ஆட்ரியனை போய் பார்த்து அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி என் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பெல்லி ஜாட் கிட்ட மெக்கேலாவோட ஃபைலை திருட சொல்கிறான். கையில் க்ளவுஸ் போட்ட யாரோ ஒருத்தன் சரக்கு இருக்க எல்லா பாட்டில்லையும் ஏதோ ஒரு மருந்தை கலக்கிறான். மெக்கேலா ஃபோன் பேசும்போது இசையா அவகிட்ட நான் சர்ச்சில் நடந்த அட்டாக்கை பற்றி உங்ககிட்ட சொல்லணும், இன்றைக்கி நைட்டு என்னை மீட் பண்ண வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். மெக்கேலா அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் ஜாட் மெக்கேலாவோட சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ண பார்க்குறான். பட் அவனால் முடியல. சான்வி ஒரு டாக்டர்கிட்ட பேச போகிறா. அவள் தான் அலெக்ஸ் சான்வியோட பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணுறா. மெக்கேலாவும் பென்னும் பேசிகிட்டு இருக்கும்போது மெக்கேலா பென் கிட்ட நீ ஆட்ரியனோட சமாதானம் ஆகிடு அப்படின்னு சொல்கிறா. அதனால பென் ஆட்ரியனுக்கு மெசேஜ் பண்ணி இன்னைக்கு நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜீக் வீட்டில் இருக்கும்போது அந்த ரேசரை பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் 2 பில்ஸ் இருக்குது. இப்போ கிரேஸும் கேலும் வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காலிங் வருது. அந்த காலிங்கில் ஜீக்கும் இருக்கான். இப்போ இவங்க 3 பேரும் ஒரு கிளப்பில் இருக்காங்க. அப்போ கேல் அந்த நேரம் வந்துடுச்சு, பேசஞ்சர்ஸை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ். வெல்கம் டு மேட்ரிக்ஸ். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிளப்பை காட்டுறாங்க. ஆலிவோ டிஜேவோ அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மளால் இந்த வழியில் போக முடியாது போல், நான் மேக்ஸினை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டிஜே ஆலிவ் கிட்ட என்ன மன்னிச்சிரு, நான் ரூமில் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு பேசலை, நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறான். அப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆலிவோ டிஜேவோ பேசிகிட்டு இருக்கும்போது மேக்ஸின் ஒரு கதவு திறந்து வெளியே வரா. அப்போ ஆலிவோ டிஜேவையோ உள்ளே கூப்பிடுறா. ஆலிவோ டிஜேவோ கிளப்குள்ளே போகிறாங்க. இப்போ இசையா அங்கே இருக்க எல்லாருக்குமே சரக்கூத்தி கொடுத்துட்ருக்கான். இப்போ மெக்கேலா அந்த இடத்துக்கு வந்து இசையா கிட்ட பேச போகிறா. அப்போ அவங்ககிட்ட நீ பிஸியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறா. இன்றைக்கி நைட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயாக சரக்கு கொடுக்க போகிறோம், இன்றைக்கி அதான் என் வேலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே ஏதாவது இடம் இருக்கா பேசுகிறதுக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போ இசையா பேசாமல் இருக்கும்போது எனக்கு தெரியும் நீ பயப்படுறேன்ட்டு, ஆனால் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் நீ சொல்கிறது என்னை தாண்டி எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ இசையா நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் இன்றைக்கி நான் தான் மேனேஜர், நான் தான் வேலை பார்த்தாகணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் தீர்ந்துக்கிட்டே இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன், நீ ஒரு கிளாஸ் குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அப்போ மெக்கேலா நான் டியூட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சரி நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ டிஜேவோ ஆலிவோ நடந்து போயிட்டு இருக்கும்போது டிஜே ஆலிவை பார்த்துக்கிட்டே வரான். அப்போ ஆலிவ் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கும் மிராக்கல் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் உண்மையாவா அப்படின்னு கேட்குறா. இப்போ டிஜேவோ ஆலிவோ ஃபோட்டோ எடுக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ டிஜே ஆலிவ் கிட்ட நாங்கள் திரும்பி வரும்போது நாங்கள் எதுக்காக வந்தோன்னே எனக்கு புரியல, ஆனால் உங்கள் அப்பாவே உன்னையும் பார்க்கும்போது தான் நான் திரும்பி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் எனக்கு வாழ்கிறதுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, அதனால் நானும் மிராக்கலை நம்புகிறேன், ஆனால் ஆட்ரியன் சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ டிஜே ஒரு பிரேஸ்லெட் எடுத்து ஆலிவுக்கு போட்டு விடுறான். அப்போ இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ எங்கள் அம்மாவோட எல்லா பொருளையும் நான் இழந்துட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இந்த பிரேஸ்லெட் மட்டும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்தது, எங்கள் அம்மா இதை புத்தா பிரேஸ்லெட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுவும் இந்த வீல் மாதிரி இருக்கிறது வாழ்க்கை ஒரு வட்டம் நமக்கு சொல்லுது, இதில் தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ நானும் உனக்காக ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரேஸ்லெட் மாட்டி விடுறான். இப்போ 2 பேரும் அங்கே நிறைய ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்போ பென் அந்த கிளப்புக்கு வரான். அப்போ ஆட்ரியனை மீட் பண்ணுறான். அப்போ ஆட்ரியன் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ நீ என்ன சொல்கிற, நான் கூட பேசலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ என்கிட்டயா, நான் தான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ தானே பேசலான்ட்டு இங்கே வர சொல்லி டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்குறான். அப்போ நீ என்னை டார்ச்சர் பண்ணாத, நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ அவன் போகும்போது பென் அவனை தடுத்து நீங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ என் மேலே வந்து கையெடு, நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை, 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் நான் இங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ அந்த க்ளவுஸ் போட்டவனை காட்டுறாங்க. அவன் கையில் செயின்லாம் வச்சுருக்கான். அவன் அங்கே இருக்க ஒரு பட்டனை ஆன் பண்ணுறான். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்க ஒரு ஆஃபீஸரை காட்டுறாங்க. அவர் சிஸ்டத்தில் ஃபுட்பால் ஸ்கோர்ஸ் கேட்டுட்ருக்காரு. அப்போ யாரும் அங்கே வர்றதை பார்த்து அதை மினிமைஸ் பண்ணிடுறாரு. இப்போ ஜேட் அங்கே வரான். அப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் கேஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத எரர் மெசேஜ்லாம் வருது, எனக்கு தெரிஞ்சு ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதை ஓப்பன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டு அந்த சீட்டை கொடுக்குறான். அவர் ஓகே அப்படின்னு சொல்லி சிஸ்டம் ஆன் பண்ணுறாரு. அப்போ ஃபுட்பால் ஸ்கோர்ஸ் கேட்குது. அப்போ அவர் உடனே மினிமைஸ் பண்ணிவிட்டு கேஸை பற்றி பார்க்குறாரு. அப்போ அவன் ஜேட் கிட்ட இது மெக்கேலா ஸ்டோனோட கேஸ் தானே, அவங்க இல்லாமல் நான் அதை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேட் நான் மெக்கேலாவோட ப்ரொமோஷனுக்காக தான் இதை பண்ணுறேன்,
நான் அவள் கேஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவன் நான் திருப்பியும் சொல்கிறேன், மெக்கேலா இங்கே வராமல் அவள் கேஸ் ஃபைலை என்னால் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜாட், எனக்கு உன்னை பற்றி தெரியும். நான் லாஸ்ட் டைம் இங்கே வரும்போது நீ கேம் மேலே பெட் கட்டிட்டு இருந்தல, அந்த எல்லா ஹிஸ்ட்ரியும் நீ டெலீட் பண்ணிட்ட, அது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியும்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ அவர் உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கேஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாண்ட்வியை காட்டுறாங்க. சாண்ட்வி இப்போ 4வது முறை ட்ரை பண்ண போகிறா. அப்போ சாண்ட்வி ரெக்கார்டர் ஆன் பண்ணி, இது நான் அலெக்ஸ் கிட்ட பேசுனதுக்கப்புறம் இந்த ட்ரையல் பண்ண போகிறேன், ஆனால் இது மேலே எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை போடுறா. இப்போ பென் கிளப்பில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தனை இடிச்சிடுறான். அப்போவன் பார்த்து போ அப்படின்னு சொல்கிறான். அங்கே இருக்கிறது ஃபின் நோவாக். அப்போ பென் அவன்கிட்ட நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். நான் ஒரு பிஸ்னஸ்க்காக இங்கே வந்தேன், என்னோட இன்வெஸ்டர் இங்கே வரேன்னு சொன்னார், ஆனால் அவர் இன்னும் வரவே இல்லை, இந்த பணக்காரங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க, நான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஃபின் பென் கிட்ட நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ பென் அதை கேட்காம அங்கேருந்து போகிறான். இப்போ மெக்கேலா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே பெத்தனியை பார்க்குறா. அப்போ பெத்தனி மெக்கேலாவை பார்த்து நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ மெக்கேலா நீ இங்கே இருக்கியா அப்படின்னு கேட்டு அவளை கட்டி பிடிக்கிறா. இப்போ மெக்கேலா திரும்பி அங்கே ஒரு கப்பலை பார்க்குறா. அவங்களும் ஃப்ளைட்டில் இருந்தவங்க. இப்போ பென் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே 2 பேரை பார்க்குறான். அவங்களும் அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். சின்னண்ணா நீ எங்கடா இங்க? அத நான் சொல்றேன். இப்போ ஜாட் அவனுக்கு தேவையான கேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு பில்லிக்கு நீ கேட்டது கிடச்சிடுச்சுன்னு டெக்ஸ்ட் பண்ணுறான். அவன் உடனே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜாட் அங்கேருந்து கிளம்பும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. கிரேஸ் தான் ஃபோன் பண்ணியிருக்கா. அப்போவன் எனக்கு கேல்சிக் 3 பேருக்குமே காலிங் வந்திருக்கு, மெக்கேலா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறா. அப்போவன் எனக்கு தெரியாது, நீங்கள் அவளுக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நாங்கள் பண்ணோம், ஆனால் அவள் எடுக்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போ சீக் அங்கே வரான். நான் மெக்கேலாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் வாய்ஸ் மெசேஜ் தான் போகுது. பென் ஆலிவ் 2 பேருமே ரீச் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ் ஆலிவ் டிஜேவோட வெளியே போகிறேன்னு சொன்னா, ஆனால் எங்கே போகிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ கேல் அவங்க எல்லாருமே டெக்ஸ்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிரேஸ் அவங்க டெக்ஸ்ட் பண்ணதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்குறா. ஆலிவோட ஐபேடில் அது இருக்கும், அவள் கேம் விளையாடுறதுக்காக எனக்கு கொடுப்பா, அதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போகிறான். அப்போ ஜாட் எனக்கு அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இப்போ பென் ஆட்ரியனை பார்க்க போகிறான். அப்போ ஆட்ரியன் கிட்ட எதுக்காக நீ எல்லா பேசஞ்சர்ஸையும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஆட்ரியன் நான் எதுவுமே பண்ணவே இல்லை, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் நீ உன்னை சுற்றி பாரு, இங்கே இருக்கிற எல்லாருமே பேசஞ்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்க பேசஞ்சர்ஸ்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போ மெக்கேலா அங்கே வரா. அப்போ மெக்கேலா பென் கிட்ட நீ என்ன பண்ணுறீங்க, பேசஞ்சர்ஸில் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறா. அதை கண்டுபிடிக்க தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நீ சொன்ன மாதிரி ஏட்ரியனுக்கு நான் மெசேஜ் பண்ணேன், அவன் தான் என்னை மீட் பண்ண இங்கே கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆட்ரியன் நான் டெக்ஸ்ட் பண்ணவே இல்லை, இசையா தான் ஏதோ ப்ரொமோஷனுக்காக இங்கே இவ்வளோ பேரை வர வச்சுருக்கான், என்னோடய ஃபோன் கூட அவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் இது ஒரு ட்ராப், அவன் வேணுட்டே நம்மளை கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆட்ரியன் அவன் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ மெக்கேலா அங்கே எடுத்துகிட்டு போகிற பாட்டிலை பார்க்குறா. அப்போ அவளுக்கு காலிங் வருது. இதே பாட்டில் தான் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன எல்லார் கையிலையும் இருக்கும். இப்போ திருப்பி அவங்க அந்த ஃப்ளைட்டில் இருக்காங்க. அப்போ ஆட்ரியன் அவங்க பின்னாடி வந்து நிற்கிறான். அப்போ பென் ஆட்ரியன் கிட்ட நீ அந்த ஃப்ளைட்டில் தான் இருந்திருக்க, ஆனால் அதை நீ மறைச்சி என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியாது, நான் அதை நம்பலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேலா இதுதான் காலிங் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கு, பேசஞ்சர்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் நீ இதை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி ஆட்ரியன் மேலே கோவப்படுறான். அப்போ அந்த சரக்கு குடித்தவங்க எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பென் எல்லார்கிட்டையும் யாரும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு பொண்ணு போகிறா. பென் அவள் கையில் இருந்து அந்த பாட்டிலை தட்டி விட்டுறான். அப்போ அந்த பொண்ணு நடந்து போய் கீழே விழுந்துடுறா. அப்போ மெக்கேலா எனக்கு சிக்னல் கிடைக்கல, நான் சிக்னல் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் ஆட்ரியன் கிட்ட உன்னால் இது சரி பண்ண முடியும், இசையை எங்கன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ ஆட்ரியன் பென்னை கூப்பிட்டு ட்ரை பண்ணுறான். கூட்டம் அதிகமானதால் அவனால் முடியல. இப்போ சாண்ட்வி அவள் ஃபோன் எடுத்து அவளும் அலெக்ஸும் ஒன்றா இருந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கா. இப்போ அவள் கையில் ஊசி குத்திருக்கா. அப்போ அவள் எழுந்து பென்னுக்கு ஃபோன் பண்ணுறா. பட் அவளால் முடியல. இப்போ சாண்ட்வி கீழே விழுந்துடுறா. அவளுக்கு உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுது. அப்போ அவள் ஃபோன் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறா. பட் அவளால் முடியல. இப்போ இசையா அந்த இடத்துல பெட்ரோலை ஊற்றி நெருப்பை பற்ற வச்சிடுறான். இப்போ மெக்கேலா பென் கிட்ட வந்து இங்கே எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல, நம்ம முதல்ல இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ பென்னும் மெக்கேலாவும் வெளியே போக ட்ரை பண்ணும்போது கதவை யாரோ சாத்திடுறாங்க. அப்போ ஆட்ரியன் பென் கிட்ட வந்து நான் அவனை கூப்பிட்டது ஆலிவ் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பென் ஆலிவை தேடி அங்கேருந்து போகிறான். அப்போ மெக்கேலா பென்னை கூப்பிட்டு இங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த ரூம்லேருந்து புகையாக வெளியே வருது. அப்போ பென்னுக்கும் மெக்கேலாவுக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல. இப்போ சாண்ட்வி மயக்கத்துலேருந்து முழிக்கிறா. அவளுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லாமே ரிவர்ஸில் போகிற மாதிரி விஷன் வருது. இப்போ டிஜேவும் ஆலிவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆலிவ் ஒரு ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ டிஜே நான் வேறு பாட்டில் கிடைக்குதா பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஆலிவும் மேக்ஸினோ டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ டிஜே அங்கேருந்து போனவுடனே அந்த இடத்துக்கு ஈஸியாக வந்து அந்த கதவை லாக் பண்ணிடுறான்.
இப்போ கிளப்லேருந்து வெளியே போகிறதுக்காக நிறைய பேர் கதவு தட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்போ மெக்கிலா பென் கிட்ட வந்து என்னால் ஆலிவை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் திருப்பி நான் என் பொண்ணை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, நீ போய் அவளை தேடு, நான் இங்கேருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ மெக்கிலா படி ஏறி மேலே ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே இருக்க கதவை அடித்து உடைக்கிறா. எல்லாரையும் கூப்பிட்டு அந்த கதவு வழியாக வெளியே அனுப்புறா. இப்போ ஆலிவோ மேக்ஸினோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கே மியூசிக் ஆஃப் ஆகிடுது. அப்போ ஆலிவ் மேக்ஸின் கிட்ட உனக்கு அது கேட்குதா, யாரோ கத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் கதவு திறக்க போறா. அப்போ கதவு அவளால் திறக்க முடியல. அப்போ மேக்ஸினை கூப்பிட்டு கதவு லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே கதவு திறக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ டிஜே வெளியே வந்து பார்க்குறான். அங்கே எல்லாருமே வெளியே போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ டிஜே உடனே உள்ளே போய் ஆலிவை காப்பாற்ற போகிறான். இப்போ மெக்கேலா எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு போகிறா. அப்போ அங்கே இன்னொரு கதவுல செயின் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அப்போ மெக்கேலா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து அதை உடைக்கிறா. அப்போ இசையா இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறான். இப்போ டிஜே ஆலிவோட கதவு கிட்ட போயிடுறான். அப்போ ஆலிவ் கதவு லாக் ஆயிருக்கு, என்னால் திறக்க முடியல அப்படின்னு சொல்கிறா. அப்போ டிஜே நீ பயப்படாத, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க ட்ரை பண்ணுறான். அப்போ அவன் திறக்கும்போது அந்த இடத்துக்கு பென் வரான். இப்போ பென்னும் டிஜேவும் சேர்ந்து அந்த கதவு உடைக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்க எல்லாரும் வெளியே வராங்க. அப்போ ஆலிவ் பென் கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு கேட்குறா. நான் உன்னை காப்பாற்ற தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மெக்கேலா அந்த சங்கிலியை உடைச்சி எல்லாரையும் வெளியே அனுப்புறா. இப்போ எல்லாரும் கிளப்பை விட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துக்கு கிரேஸோட கார் வருது. அதுலேருந்து ஜீக், கேல், கிரேஸ் 3 பேர் இறங்குறாங்க. அப்போ ஜீக் நீங்கள் 2 பேரும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். இப்போ எல்லாரும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இருக்கும்போது பென் வேற ஒரு வழி காமிச்சு இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இப்போ எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது ஆலிவ் கீழே விழுந்துடுறா. அப்போ ஆலிவ் காலில் அடிபட்டுருது. அப்போ பென்னும் டிஜேவும் அவளை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ மெக்கேலா உள்ளே வரும்போது பெத்தினி மேலே எரிஞ்சிட்டு இருக்க ஒரு கட்டை விழுந்திருக்கு. அப்போ எரிஞ்சிட்டு இருக்க அந்த கட்டையை தூக்க ட்ரை பண்ணுறா. அது ரொம்ப சூடாக இருக்குது, அவளால் தூக்க முடியல. அப்போவே யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறா. அப்போ அந்த இடத்துக்கு ஜீக் வரான். அப்போ ஜீக் அந்த கட்டையை தூக்க போகிறான். அப்போ மெக்கேலா அது ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜீக் அந்த கட்டையை தூக்கும் போது மெக்கேலா பெத்தனியை காப்பாற்றிடுறா. இப்போ ஜீக்கும் மெக்கேலாவும் பெத்தனியை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ எல்லாரும் ஒரே வழியில் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்போ பென் ஆலிவ் டிஜே வரும்போது அந்த இடத்துல கட்டை விழுந்துருது. அப்போ பென் நம்ம இப்படி போக முடியாது, திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. அப்போ அந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சு போனதால ஆலிவ் நமக்கு வேறு வழி இல்லை, இந்த பக்கம் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆலிவை நிற்க வச்சுட்டு பென்னும் டிஜேவும் அந்த வழியில் இருக்க கட்டையெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ மெக்கேலாவும் ஜீக்கும் பெத்தனியை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ மெக்கேலா இங்கே தான் ஒரு கதவு இருந்தது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு ஜேட் வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். ஜேடை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ அவங்க போகிறாங்க. இப்போ பென்னும் டிஜேவும் அங்கே இருக்க வழியை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது இசையா வந்து ஆலிவை பிடிச்சிடுறான். அப்போ பென் ப்ளீஸ் ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, இங்கே மிராக்கல் நடந்தே ஆகணும், அதுக்கு பேசஞ்சர்ஸ் இங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நீ அவளை விட்டுரு, அவள் பேசஞ்சர் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் இசையா கிட்ட ப்ளீஸ் என்னை விட்டுரு, என் கூட பேசுனதுலாம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறா. அப்போவே நீ பயப்படாத, நம்ம 2 பேருமே அவங்கள நம்புகிறோம், நம்ம 2 பேருக்குமே மிராக்கல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போவே ப்ளீஸ் அவளை விட்டுரு, இல்லைனா நம்ம எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இசையா என்னால் முடியாது, நம்ம எல்லாருமே மிராக்கல் தான், நம்ம எல்லாருமே உயிரோடு வருவோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டிஜே அவனை தடுத்து அவன் கூட சண்டை போடுறான். அப்போ டிஜே பென் கிட்ட ஆலிவ் எங்கேருந்து கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டிஜே ப்ளீஸ் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போவே நான் திருப்பி வந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போவே ஆலிவை தூக்கிக்கிட்டு போகும்போது எந்த பக்கம் போகணும்னு தெரியல. அப்போ ஒரு இடத்துல இருந்து அவனுக்கு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் போகிறான். இப்போ அவங்க கிராஸ் பண்ணுற வழியில் ஃபின் கீழே செத்து கிடக்குறான். இப்போ ஜீக்கும் மெக்கேலாவும் பெத்தனியை காப்பாற்றி வெளியே போய் விடுறாங்க. அப்போ மெக்கேலா ஜீக்கிட்ட உன் கை எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்னு கேட்குறா. அப்போவே ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜேட் ஆலிவும் பென்னும் உள்ளே இருக்காங்க, நான் போய் அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ மெக்கேலாவும் அவங்க கூட போகும்போது பென் ஆலிவை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வரான். அப்போ ஆலிவை இறக்கி விட்டுட்டு பென் கிரேஸ் கிட்ட டிஜே உள்ளே இருக்கான், நான் அவனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ மெக்கேலா அது ரொம்ப ஆபத்து, நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ கிரேஸ் மெக்கேலா சொல்கிறத கேளு, ப்ளீஸ் நீ உள்ளே போகாத அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஆலிவ் ப்ளீஸ்ப்பா டிஜேவை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறா. பென் உள்ளே போக ட்ரை பண்ணும்போது அந்த இடமே வெடிச்சிருது. அப்போ ஆலிவ் டிஜேவை நினச்சி ரொம்ப அழுகுறா. அப்போ பென் ஆலிவை வந்து சமாதானப்படுத்துகிறான். இப்போ இது எல்லாத்தையும் ஆட்ரியன் பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்கான். இப்போ அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போ சாண்ட்விக்கு மயக்கம் தெளியுது. அப்போவே திருப்பி டெஸ்ட் பண்ண போகிறா. இப்போ டெஸ்ட்டோட ரிசல்ட் வருது. அப்போவே ரெக்கார்டர் எடுத்து நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், என் உடம்புல அந்த மார்க்கர் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ சாண்ட்வி பென்னுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறா. எனக்கு தெரிஞ்சு நான் காலிங்லேருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம திருப்பி நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வரும்போது அங்கே ஸ்ட்ரெச்சரில் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ சாண்ட்வி மெக்கேலாவை பார்க்க போகிறா. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அப்போ மெக்கேலா பேசஞ்சர்ஸை காப்பாற்றுங்கன்றது இதுதான், இதை நிறுத்த தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சாண்ட்வி நீ அங்கே தான் இருந்தியா எப்படின்னு கேட்குறா.
அப்போவே எனக்கு காலிங் வந்துச்சு, ஏன் உனக்கு வரலையா அப்படின்னு கேட்குறா. அப்போவே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ மெக்கேலா டிஜே செத்துட்டான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ யாரோ மெக்கேலாவை கூப்பிடுறாங்க. அப்போ மெக்கேலா உடனே அங்கேருந்து போகிறா. இப்போ மெக்கேலா ரிசப்ஷனில் நிற்கும் போது ஜாட் அவளை பார்க்க வரான். மெக்கேலா ஜாட் கிட்ட நீ இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போவே நம்ம எல்லாருமே போலீஸ், நான் செய்ய வேண்டியதுதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜாட் போகும்போது நீ நல்லா இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ சாண்ட்வி ஜீக்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கா. அப்போவே இதெல்லாம் பிலிவர் தான் செஞ்சாங்கன்றதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறா. சாண்ட்வி ஜீக்கோட கையை பார்த்து இதெல்லாம் எரிஞ்சதால வந்தா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது உன் கை உறைஞ்சு போயிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஐஸ் மாதிரியா, நான் கேவ்லேருந்து உறைஞ்சு போன மாதிரியா அப்படின்னு கேட்குறான். சாண்ட்வி ஆமான்னு சொல்கிறா. கிரிஃபின் தரையிலே மூழ்கி செத்து போனான், அது மாதிரி தான் இப்போ எனக்கும் ஆகுதா, நான் ஃப்ரீ சைஸ் ஆக போகிறேன்னா அப்படின்னு கேட்குறான். அப்போவே எனக்கு தெரியல, ஒருவேளை அப்படியே நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆலி வீட்டில் டிஜேவோட பிரேஸ்லெட்டை கையில் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ பென் அவளை பார்க்க வரான். அப்போ ஆலிவ் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, இப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆலிவ் டிஜேவுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அவன் இன்னைக்கு கூட லைப்ரரியில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சேன்னு சொன்னான், அதை உங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுருக்கான், அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ பென் நான் கண்டிப்பாக போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆலிவ் டிஜேவே நினச்சிட்டு இருக்கா. மெக்கேலா ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும் போது கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கா அந்த போலீஸ்காரன் மெக்கேலாவை பார்க்க வரான். அப்போ அவர் இந்தாங்க உங்கள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ அவன் மெக்கேலா கிட்ட உன்னோட பார்ட்னர் வந்து உன்னோட கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஜெராக்ஸ் எடுத்தாங்க, அப்போ என்கிட்ட பேப்பர்ஸ் கம்மியாக இருந்தது, கடைசி 6 பேஜ் நான் எடுக்கவே இல்லை, அதான் இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போவே மீக்காமி என் கேஸ் டீட்டெயில்ஸை ஜெராக்ஸ் எடுத்தாளா அப்படின்னு கேட்குறா. அப்போவன் இல்லை ஜாட் தான் பிரிண்ட் பண்ண சொன்னான், அவன் ஏதோ உங்கள் ப்ரொமோஷனுக்காக இதை வேணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேலாவுக்கு ஒன்றும் புரியல. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ சாண்ட்வி அலெக்ஸை பார்க்க வரா. அப்போ அவகிட்ட நான் செஞ்சுட்டு இருந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அலெக்ஸ் உனக்கு வேண்டியது கிடச்சதில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறா. அப்போ சாண்ட்வி தேங்க்யூ சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி அழுவுறா. இப்போ மெக்கேலா ஜீக்கோட கையை பார்த்து நீ இன்னும் முட்டாளா, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன் நான் உன்னை பார்த்ததுலேருந்து நிறைய முட்டாள்தனமான விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீக் மெக்கேலா கிட்ட இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மெக்கேலா நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ பென் அவன் ஆஃபீஸுக்கு போகிறான். அப்போ வெளியே வந்த கொரியர் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறான். அந்த கொரியரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் அல்ஜுராஸ்னு ஒரு புக் இருக்குது. இப்போ பென் கண்ணாடி போட்டுக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணுறான். அதில் பீகாக் ஸ்டார் அந்த டிராயிங்லாம் இருக்குது. இப்போ பென் அடுத்த பேஜ் திருப்பும்போது அவன் ஷாக் ஆகிறான். அதில் யாரோ ஒருத்தர் நெருப்புக்கு நடுவில் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அப்போ பென் யோசிச்சு பார்க்குறான், இதே மாதிரி தான் ஆலிவை கிளப்பில் பென் தூக்கிட்டு போயிருப்பான். இப்போ அந்த புக்கில் இருந்து ஒரு வெளிச்சம் அடிக்குது. இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது சீரிஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பீஸ் அவுட்.